ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய 5வது பாடமான ஆயத்தலை வடிவியல் அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். இது வந்து பயிற்சி 5.1ல 10வது சும்மா இருக்கும். ஏபிசின்னு 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 புள்ளிகளை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோண வடிவ கண்ணாடிக்கு வர்ணம் பூசப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல வந்து முக்கோண வடிவத்துல ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியினுடைய முனைகள் இந்த 3 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து வர்ணம் பூசுறன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 6 சதுர அடி பரப்புக்கு வர்ணம் பூசுறதுக்கு வந்து ஒரு வாளி, அதாவது வந்து பெயிண்ட் பக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பக்கெட் வந்து 6 சதுர அடி வர்ணம் பூசுறதுக்கே ஒரு பக்கெட் தேவைப்படுதுன்னா, அப்ப முழுசா அந்த கண்ணாடி முழுசும் வர்ணம் பூசுறதுக்கு எத்தனை பக்கெட் நம்மளுக்கு பெயிண்ட் தேவை, சரிங்களா? வர்ணம் பூச எத்தனை வாளிகள் தேவைப்படும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த முக்கோண வடிவ கண்ணாடியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கோணத்தின் பரப்பளவு, நாற்கரத்தின் பரப்பளவு எது கண்டுபிடிக்கணும்னாலும் கொடுத்துருக்கிற புள்ளிகளை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஃப்ல ரஃப் டயக்ராம் மாதிரி நம்ம போட்டு குறிச்சுக்கணும். இப்போ இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணினா இதுதான் அந்த தேவையான முக்கோண வடிவ கண்ணாடி. இதோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் புள்ளிகளை எடுக்கணும். அதுக்காக இப்படி ஆரோ மார்க் போட்டிருக்கிறேன். இதுல எந்த புள்ளி வேணாலும் நீங்க ஸ்டார்டிங் புள்ளியா எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் புள்ளியவே நம்ம வந்து முதல் புள்ளியா எடுத்துக்கலாம். என்ன புள்ளி? -5, -4ங்கிறது ஃபர்ஸ்ட் புள்ளினா, ரெண்டாவது புள்ளி 1,6 எடுக்கக்கூடாது. படத்துல பாருங்களேன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கும்போது இதுதான் செகண்ட் புள்ளி. ஸோ இதுதான் எடுக்கணும். இது என்ன புள்ளி? 7, -4. இது ஏ, இது சி இல்லையா? அடுத்தது பி எடுத்துக்கிறோம். பி என்ன? 1,6. ஆர்டர் மட்டும் மாத்தி எடுத்துட்டு இதை x1 y1, x2 y2, x3 y3ன்னு எடுத்துட்டு இந்த முக்கோண வடிவ கண்ணாடியோட பரப்பளவு கண்டுபிடிக்கும். முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்டு x1 y1, x2 y2, x3 y3 திரும்ப x1 y1 சதுர அலகுகள்ங்கிறது தான் முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா. இதுல நம்பர்ஸை பிரதியிடுங்க. ஈக்குவல் டு 1/2 இன்டு எது? x1 y1 -5 -4, அடுத்த புள்ளி 7 -4, அடுத்த புள்ளி 1 6, அடுத்த புள்ளி மறுபடியும் -5 -4. இதே மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கங்க. போட்டுட்டு 1/2 அப்படியே எழுதிட்டு, இப்போ மேல இருந்து கீழே வர்றது எல்லாம் பெருக்கி ஒரு பிராக்கெட்டுக்குள்ளேயும், மைனஸ் கீழே இருந்து மேலே போறது எல்லாம் பெருக்கி ஒரு பிராக்கெட்டுக்குள்ளேயும் எழுதணும். பாருங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 5×20. இது ரெண்டுமே பிளஸ்னால பிளஸ்ஸே போட்டுக்கலாம். 7×6 42. ஒரு நாள் 4 மைனஸ் இருக்கிறதுனால -4. மைனஸ் கீழே இருந்து மேலே போறது பெருக்குங்க. 4 28 மைனஸ் இருக்கிறதுனால -28. ஒரு நாள் 4 மைனஸ் இருக்கிறதுனால -4. 6 30 மைனஸ் இருக்கிறதுனால -30. அடுத்த ஸ்டெப்ல 1/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத அப்படியே எழுதிட்டு செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா மைனஸால பெருக்கும் போது மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே மைனஸ் இருக்குது பாருங்க. மைனஸால பெருக்கும் போது எல்லாமே பிளஸ் ஆயிரும். ஸோ +28 +4 +30ன்னு இருக்கு. இப்போ நமக்கு டோட்டலா 6 நம்பர் இருக்குது. 6 நம்பர்ல மொத்தம் 5 நம்பர்ல பிளஸ் குறி தான் இருக்குது. ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் மைனஸ் குறி இருக்குது பாருங்களேன். ஸோ 5 நம்பரையும் பிளஸ் பண்ணி இந்த 4 மைனஸ் பண்ணிடலாம். 124 -4ன்னு இருக்கு. 124 4 கழிச்சீங்கன்னா எவ்வளவுனா 120. இப்ப 2ஆல வகுத்தீங்கன்னா 60. ஸோ 60 சதுர அலகுகள் அப்படிங்கறதுதான். இது வந்து இதுல கொடுத்திருக்காங்க, அடியில கொடுத்திருக்கிறதுனால 60 சதுர அடிங்கிறது தான் அந்த முக்கோண வடிவத்துல இருந்து கண்ணாடியோட பரப்பளவு. இதுல 6 சதுர அடி பரப்புக்கு வர்ணம் பூசுறதுக்கு ஒரு வாளி தேவைப்படுது, சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமா வர்ணம் பூசுறதுக்கு எவ்வளவு வாளிகள் தேவைப்படுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 60 6ஆல வகுத்துடணும். 6 சதுர அடிக்கு வர்ணம் பூசுறதுக்கு 1னா 60 சதுர அடிக்கு எவ்வளோன்னு கேட்டா இந்த ரெண்டை என்ன பண்ணணும்? வகுக்கணும். அப்போ தேர்ஃபோர் தேவைப்படும் வாளிகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு நம்ம வாளிகளின் எண்ணிக்கை தானே கண்டுபிடிக்கணும். ஸோ தேவைப்படும் வாளிகளின் எண்ணிக்கைன்னு எழுதிட்டு மொத்தம் எவ்வளவு பரப்போ அதை வந்து இந்த 6ஆல வகுத்துருங்க. ஸோ 60/6. ஸோ 60 6ஆல வகுத்தா எவ்வளோ? 10. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுது வர்ணம்? 10 வாளிகள் தேவைப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.